வணக்கம். பகவத்கீதையில வர்ற பக்தி பாதையை பத்தி நாம பேசிட்டு வர்றோம். இதுல ஒரு பொதுவான குழப்பம் இருக்கு. ம் அதாவது நம்மள சால மந்துக்கு ஆன்மீகத்துல ஈடுபாடு இருக்கு. ஆனா இந்த உலக வாழ்க்கைய நம்ம வேலை, குடும்பம், ஆசைகள் இதை விடவும் முடியல. இது ரெண்டையும் எப்படி ஒன்னா கொண்டு போறது? இது ஒரு முக்கியமான கேள்வி. இதுக்கு பகவான் கிருஷ்ணர் ஒரு அருமையான தீர்வு சொல்றார். ஆமா, அந்த 5 நிலைகள் கொண்ட பாதை, அதையும் அவர் தலைகீழா, அதாவது கடினமான நிலையிலிருந்து எளிதான நிலைக்கு விளக்குறார். கரெக்ட். அதுல இருக்கிற நுட்பமே அதுதான். ஒரு நிலை நமக்கு கடினமா இருந்தா மட்டும்தான் அதுக்கு முந்தியே இன்னும் எளிதான நிலைக்கு போகணும். போன உரையாடல்கள்ல நாம நிலைகள் 2 முதல் 5 வரை பார்த்தோம். ஆமா, செயல்களை அர்ப்பணிக்கிறது தியானம்னு. அதை இன்னைக்கு நாம பார்க்க போறதுதான் ரொம்பவே சுவாரஸ்யமானது. முதல் நிலை. ஆஹா, அந்த உயர்நிலைகளெல்லாம் கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்காக கிருஷ்ணர் சொல்ற முதல் படி, உலக வாழ்க்கைய முழுசா வாழ்ந்துட்டே இருக்கிறவங்களுக்காகவே இது. சரி, அப்போ இந்த முதல் நிலை யாருக்கானதுன்னு கொஞ்சம் விரிவா பாப்போம். இது புகழ், பணம், அதிகாரம்னு சில லட்சியங்களோட வாழ்க்கைய ஒரு பொழுதுபோக்கா அனுபவிக்க விரும்புறவங்களுக்காக, அப்படிதானே? சரியா சொன்னீங்க. அவங்களுக்காக தான் இது. ஆனா இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. என்னது அது? ஆன்மீகம்னாலே எல்லாத்தையும் துறக்கணும்னு தானே நாம நினைப்போம். அங்கதான் கிருஷ்ணர் ஒரு பெரிய ட்விஸ்ட் வைக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, உங்க ஆசைகளை விடாதீங்க, புகழையும் பணத்தையும் அனுபவிங்க, அதுல தப்பில்லைன்னு சொல்றாரு. இது நாம எதிர்பார்க்காத ஒண்ணு இல்லையா? நிச்சயமா. இது ஒரு வரவேற்பு விழா மாதிரி. ஆன்மீக பாதையில இருக்கும்போது உலக இன்பங்கள்ல ஈடுபடுறோமேன்னு ஒரு குற்ற உணர்ச்சியை இது முழுசா நீக்கிடுது. அப்போ எந்த நிபந்தனையும் இல்லையா? ஒரே ஒரு நிபந்தனை தான். நீங்க அனுபவிக்கிற எல்லா இன்பங்களையும் இறைவனோட பரிசா ஏத்துக்கணும். அவ்வளவுதான். இது கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. சரி, இப்படி ஒரு வாழ்க்கைய வாழ்றதுக்கு நமக்கு ஏதாவது தகுதிகள் வேணுமா? ஒரு 3 தகுதிகள் தேவைப்படுது. 1, ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கு கடுமையா உழைக்கிற மனசு வேணும். சரி. 2வது, அதுக்கு தேவையான திறமையும் ஆற்றலும் நம்ம கிட்ட இருக்கணும். 3வது, எது நல்லது எது கெட்ட பொழுதுபோக்குன்னு பகுத்து பார்க்கற அறிவு வேணும். புரியுது. சோம்பேறியா இருந்துட்டு ஆசைப்பட்டா பத்தாது. உழைக்கணும், திறமை வேணும், எது சரின்னு தெரியணும். சரி, இந்த தகுதிகள் இருந்தா இதை எப்படி செயல்படுத்துறது? இதுல உலக வாழ்க்கையை விட்டு விலக வேண்டிய அவசியமே இல்ல. இதுக்கு ஒரு 3 படிகள் இருக்கு. முதல் படி என்ன? முதல் படி, நம்ம எல்லா செயல்களிலும் தர்மத்தை பின்பற்றுறது. இங்க தர்மம்னா ரொம்ப சிக்கலான விஷயமெல்லாம் இல்ல. ஓகே, சிம்பிளா சொல்லணும்னா நேர்மையா சம்பாதிக்கிறது, யாரையும் ஏமாத்தாம இருக்கிறது, நம்ம கடமைகளை சரியா செய்யறது, இந்த மாதிரி அடிப்படையான அறநெறிகளை பின்பற்றினாலே போதும். சரி, நேர்மையா இருக்கிறது. 2வது படி? 2வது, நாம சம்பாதிக்கிறதோட பலனை நாம அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி அத மனசால இறைவனுக்கு அர்ப்பணிக்கணும். ஒரு நிமிஷம், அர்ப்பணிக்கிறதுன்னு எப்படிங்க? கோயிலுக்கு கொண்டு போய் கொடுக்கணுமா, இல்ல அது வேலை ஏதாவதா? நல்ல கேள்வி. இது ஒரு மனப்பான்மை தான். ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க ஒரு புது கார் வாங்குறீங்கன்னு வெச்சுப்போம். சரி. அந்த சந்தோஷத்தை உங்க உழைப்போட வெற்றியா மட்டும் பார்க்காம, இது இறைவன் எனக்கு கொடுத்த பரிசுன்னு நினைக்கணும். நினைச்சு முதல் பயணமா கோவிலுக்கு போறது. ஓ, புரியுது. அதே மாதிரி புது வீடு கட்டினா முதல்ல பூஜை பண்ணி தேவரை ஸ்தாபித்து. ஆமா, இந்த வீட்டுக்கு நான் ஒரு குத்தகதாரர் அண்ண மனப்பான்மையோட வாழ்றது. உங்க சம்பள பணத்தை கூட முதல்ல மனசால அவருக்கு அர்ப்பணிச்சுட்டு அப்புறம் அதை அவரோட பிரசாதமா எடுத்து செலவு பண்ணணும். இது ரொம்ப அருமையா இருக்கு. அப்போ 3வது படி இதுதான் ரொம்ப முக்கியமானதா இருக்குன்னு தோணுது. ஆமா, 3வது படி, வாழ்க்கையில கிடைக்கிற வெற்றிக்கும் மகிழ்ச்சிக்கும் இறைவனுக்கு நன்றி சொல்லணும். அதே சமயம் தோல்விகளுக்கும் துன்பங்களுக்கும் ஒருபோதும் அவரை குறை சொல்லக்கூடாது. ஆஹா, இதுதான் இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஜெயிக்கும்போது நன்றி சொல்றது சுலபம், ஆனா தோல்வி வரும்போது பழி அவர் மேல போடாம இருக்கிறதுக்கு பெரிய மனப்பக்குவம் வேணும். உண்மைதான். ஆனா இந்த வழிமுறைகளை பின்பற்றும் போது ஒரு பெரிய நன்மை இருக்கு. அதென்ன? இப்படி தர்மத்தோடவும் நன்றி உணர்வோடவும் உலக இன்பங்கள்ல ஈடுபடும்போது மன முதிர்ச்சி தானாவே வளரும். உலக பொருட்களோட நிலையற்ற தன்மை புரிய ஆரம்பிக்கும். இதனால ஆசைகளை நாம வலுக்கட்டாயமா துறக்க வேண்டியதில்ல. அது சுவாபாவிகமாவே குறைய ஆரம்பிக்கும். ஓ, அப்போ இது அடுத்த நிலையான செயல்களின் மூலம் பக்திங்கிற 2ஆம் நிலைக்கு நம்ம மனசை தயார்படுத்துது. கரெக்ட். அப்போ இதோட ஒட்டுமொத்த அர்த்தம், பக்தி மார்க்கம்ங்கிறது துறவிகளுக்கு மட்டும் இல்ல, நம்மள மாதிரி உலக வாழ்க்கையில இருக்கிறவங்களையும் அது அரவணைச்சு போகுது. இது நாம எங்க இருக்கோமோ அங்கிருந்தே தொடங்குது. சரியா சொன்னீங்க. உங்களுக்காக ஒரு சிந்தனை. உலக ஆசைகள் இருக்கிற வரைக்கும் இன்பமான வாழ்க்கையை விட்டுவிடக் கூடாதுன்னு இந்த ஸ்லோகம் சொல்லுது இல்லையா? ஆமா.
ஆன்மீகத்துக்காக எல்லாவற்றையும் துறப்பதே சிறந்ததுன்னு போவிக்கிற இந்த உலகத்துல இன்பங்களை துறப்பதற்கு பதிலா அந்த இன்பங்களிலேயே நன்றி உணர்வை கலந்து அனுபவிக்கிறதுங்கிறதோட உண்மையான அர்த்தம் என்னவா இருக்கும்? இத சிந்திச்சு பாருங்க.